Hello everyone, welcome to this video. இந்த வீடியோவில் 4th and 5th எண்ணும் எழுத்தும் ஒர்க் புக்கில் சயின்ஸ் பார்க்க போகிறோம். சயின்ஸ் ஒர்க் புக்கில் இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் தான் செய்ய போகிறோம். யூனிட் 2 பருப்பொருள், அந்த யூனிட் தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். இப்போ பார்த்தோன்னா 5th ஸ்டாண்டர்டோட சயின்ஸ் ஒர்க் புக்கில் யூனிட் 2 முடிச்சிடலாம். பருப்பொருள் மற்றும் மூலப்பொருட்கள். இதில் திடப்பொருளை டிக் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. திடப்பொருள்னால் சாலிடாக கட்டியாக இருக்கிறது எல்லாமே திடப்பொருள். அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரீ, அப்புறம் இதில் வந்து வாட்டர் தான் திரவ பொருள், அது வராது. சைக்கிள், அப்புறம் இந்த ட்ரீ, கேப்பு, அடுத்து பார்த்தோன்னா லாலிபாப், பனானா, ஐஸ் கட்டியுமே ஒரு திடப்பொருள் தான். கிளாக், இது எல்லாமே வந்து சாலிடான திடப்பொருட்கள். அடுத்தது பார்த்தோன்னா குழுவில் பொருந்தாத ஒன்றை வட்டமிடுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் பார்த்தோன்னா டேபிள், சேரு, மரக்கட்டை எல்லாமே இருக்குது. பட் அது வந்து காற்று வந்து வாயு பொருளில் வந்துடும், அது பொருந்தாதது. இதில் வந்து மழை துளி அதில் வந்து பொருந்தாத ஒரு இது, மற்றதெல்லாம் திடப்பொருள். இதில் பார்த்தோன்னா எல்லாமே லிக்விடு, அந்த கருங்கல் மட்டும் பொருந்தாது. அது கருங்கல்லாம் மரக்கட்டையான்னு தெரியல, அது திடத்தில் வந்துடும். அடுத்து இதை பார்த்தோன்னா வகைப்படுத்தி எழுத சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு 8 சொற்கள் கொடுத்துருக்குறாங்க, 9 சொற்கள் கொடுத்துருக்குறாங்க. திடம் எது, திரவம் எது, வாயு எது அப்படின்னு நாம் வந்து செலக்ட் பண்ணி அதில் எழுதணும். இப்போ திடப்பொருள்னு பார்த்தோன்னா மேசை, கதவு, அப்புறம் பார்த்தோன்னா அப்படியே பூட்டு, இது மூணுமே வந்து திடப்பொருளில் வந்துடுது. 1 2 3 அது அப்படியே அந்த திடப்பொருளில் வரிசையாக எழுதிக்கிறோம். திரவப்பொருள்னு பார்த்தோம்னா பால், தேநீர், அடுத்தது பழச்சாறு, இது மூணுமே வந்து திரவப்பொருளில் வந்துடும். நம்பர் 2 செகண்டில் எடுத்து எழுதிக்கணும். இது எல்லாத்தையுமே மேசை, கதவு, பூட்டு, இது மூணுத்தையும் ஃபஸ்ட்டில் எடுத்து எழுதிக்கணும். திடப்பொருளில் எடுத்து எழுதிக்கணும். மேசை, கதவு, பூட்டு. அதே மாதிரி திரவப்பொருள் பார்த்தோன்னா பால், தேநீர், அப்புறம் பழச்சாறு, இதெல்லாம் வந்து திரவப்பொருள், லிக்விடாக இருக்கிறது. அடுத்தது பார்த்தோன்னா வாயு பொருள். வாயு பொருள்னால் ஏர், காற்று, புகை, அப்புறம் நீராவி, அடுத்தது வாகன புகை, இதெல்லாமே வந்து வாயு பொருட்கள். அது அப்படி எழுதிக்கலாம். புகை, நீராவி, அடுத்தது பார்த்தோன்னா வாகன புகை, இதில் வந்து வாயு பொருட்கள் அதில் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த கதை ஒன்று கொடுத்துருக்குறாங்க 2.4. அந்த கதையை வந்து நாம் நல்லா கிளியராக படிச்சுட்டு அதில் என்னென்ன திடப்பொருள் இருக்குது, திரவப்பொருள் இருக்குது, வாயு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் எழுதணும். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆக்டிவிட்டி தான். ராஜா தனது பெற்றோருடன் மலைப்பகுதிக்கு செல்ல ஆயத்தமானான். விளையாடுவதற்கு பந்து, சாப்பிடுவதற்கு இட்லி, பந்து இட்லிலாம் திடப்பொருளில் வரும். பருகுவதற்கு பழச்சாறு, நீர் ஆகியவற்றை அவர்கள் தங்களுடன் எடுத்து சென்றனர். செல்லும் வழியில் தென்றல் காற்று வீச, இது வந்து வாயு பொருள். மரங்கள் அசைய, மழை பொழிய மிகுந்த உற்சாகத்துடன் சென்றனர். மலைப்பகுதிக்கு சென்றதும் சுற்றி பார்த்துவிட்டு குளிர் காய்வதற்காக மரக்கட்டைகளை வைத்து நெருப்பு மூட்டினர். நெருப்புன்றது வாயில் தான் வரும். புகை வந்ததும் நெருப்பை நன்கு எரிய வைத்து குளிர் காய்ந்தனர். எரியும் நெருப்பில் நீரை கொதிக்க வைத்து அதில் தேநீர் தயாரித்து பருகினர். அந்த பிக்னிக் போகிற இடத்துல என்ன நடக்குது அப்படின்றது தான். இதில் வந்து பந்து, இட்லி, இதெல்லாம் வந்து திடப்பொருள். மரங்கள், இதெல்லாம் திடப்பொருள். மரக்கட்டை திடப்பொருளில் வந்துடும், அதை அப்படியே எடுத்து திடப்பொருள் எழுதிக்கலாம். பழச்சாறு, நீர், தேநீர், இதெல்லாம் வந்து திரவ பொருட்களில் வரும். தென்றல் காற்று, புகை, இதெல்லாம் வாயு பொருட்களில் வரும். அப்படியே நம்ம படிக்கும் போதே அன்லைன் பண்ணிட்டோன்னா அழகாக எடுத்து எழுதிடலாம், மிஸ்டேக் இல்லாத. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பார்த்தோன்னு சொன்னிங்கன்னா அடுத்தது இழைகள் அப்படின்ற டாப்பிக்கில் கொடுத்துருக்குறாங்க. 2.5 பொருத்தமானதை கோடிட்டு இணைக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து சணல்லேருந்து தயாரிக்கிற ஒரு பொருள். அந்த நூல் வந்து ஃபஸ்ட் ஒன்னுக்கு சணல், செகண்ட் ஒன் பார்த்தோம்னா நைலான், இதெல்லாமே செயற்கை இழையில் வந்துடுது. தேர்ட் ஒன் தேங்காய் நார். இது எல்லாமே நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் கிளியராக அந்த லெசன் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. பருத்தி துணியாக மாறும் செயல்முறை, இது ஒரு ப்ராசஸ். அப்படியே அந்த பருத்தி செடியிலேருந்து பறிச்சுட்டு வந்து அது எப்படி நமக்கு துணியாக நம்ம கையில் வந்து கிடைக்கிது அப்படின்ற ஒரு ப்ராசஸில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது. பருத்தி பந்துகளை பறிச்சுட்டு வந்து விதை நீக்குறாங்க. விதை நீக்கிய பிறகு என்ன செய்கிறாங்க, இதுவுமே நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் கிளியராக கொடுத்துருக்குறாங்க. விதை நீக்கி பருத்தி இழைகளை சுற்றுறாங்க. அதுலேருந்து பஞ்சு தயாரிக்கிறாங்க, பஞ்சு ஆக்குறாங்க. அதை வந்து பஞ்சுவாக்கி நூற்றல் செயல்பாடில் செய்கிறாங்க. நூற்றல் செய்யும் பொழுது நூல்கள் கிடைக்குது. அந்த நூல்கள் வந்து எப்படி 2 வகையில் துணியாக மாற்றுறாங்க அப்படின்னா நெய்தல் ஒன்று, பின்னுதல் ஒன்று.
இந்த 2 வகையில் துணியாக மாற்றி நமக்கு வந்து அது பருத்தி துணியாக கிடைக்குது. இது நல்லா அழகாக டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்குறாங்க இந்த ப்ராசஸ் வந்து. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னு சொன்னிங்கன்னா பேஜ் நம்பர் 14. இது ஒரு பேராகிராஃப் படிச்சுட்டு மாமா வீட்டு திருமணம், அந்த திருமணத்தில் இப்போ அந்த கதையை படிச்சுட்டு அதில் என்னென்ன இழைகள்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க, இயற்கை இழை எது செயற்கை இழை எது அப்படின்னு எழுதணும். வள்ளி தன் மாமா வீட்டு திருமணத்திற்கு பட்டாடை உடுத்தி சென்றாள். அங்கே நுழைவாயிலில் சணல் கயிற்றால் கட்டப்பட்ட வாழை மரங்கள் அழகாக நின்றன. தேங்காய்நார் மிதியடியில் அழகாக வரவேற்கிறோம் என்று எழுதப்பட்டிருந்தது. திருமணத்திற்கு வந்திருந்தவர்கள் பெரும்பாலோர் பட்டாடை பருத்தியாடை உடுத்தியிருந்தனர். வள்ளி திருமணத்தில் உணவு விட்டு ஓய்வெடுக்க சென்றாள். ஓய்வெடுக்க அழகாக கூடாரம் அமைத்து நைலான் கயிற்றால் இழுத்து கட்டியிருந்தனர். வள்ளி திருமணம் முடிந்து செல்லும் பொழுது வள்ளிக்கு அவளது மாமா சணல் பையில் தாம்பூலம் கொடுத்து அனுப்பினார். இதில் இருக்கிறதெல்லாம் அப்படியே படிக்கும்போது நம்ம வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்கிறோம். சணல்ன்றதெல்லாம் இயற்கை இழை, தேங்காய் நார்ன்றது இயற்கை இழை, பட்டுன்றது இயற்கை இழை, இதை தவிர மீதி இருக்கிறதுலாம் செயற்கை இழை தான். நைலான்லாம் செயற்கை இழை. நைலான், ரயான், அக்ரிலிக், பாலியஸ்டர் இது எல்லாமே செயற்கை இழை தான். பருத்தி இயற்கை இழை. அதில் இருக்கிறத நம்ம வந்து எடுத்து எழுதிக்கலாம். இப்போ நைலான் பார்த்தோம்னா செயற்கை இழையில் வருது, அதை மட்டும் நம்ம எழுதிக்கிட்டால் போதுமானது. மிதத்தல் அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்குறாங்க. இதில் எந்தெந்த பொருட்கள் மிதக்கும், எதெல்லாம் மூழ்கும் நமக்கே தெரியும். மிதக்கும் அப்படின்னா மீ, மூழ்கும் அப்படின்னா மூ போடுறோம். இதெல்லாம் பாறாங்கல்லாம் மூழ்கும். இந்த மரக்கட்டையுமே கட்டை பச்சை கட்டையாக இருந்தால் கண்டிப்பாக வந்து மூழ்கும். அடுத்தது பலூன் மிதக்கும், இலை மிதக்கும், டயர் வந்து மிதக்கும். இதெல்லாம் நமக்கு ஜென்ரலாகவே தெரிஞ்ச விஷயந்தான். கரையும் பொருளுக்கு எல்லோ கலர் கொடுக்கணும், கரையாத பொருளுக்கு ப்ரௌன் கலர் கொடுக்கணும். சர்க்கரை நீரில் கரையும், கற்கண்டு கரையும், உப்பு கரையும். இது மூணுக்கும் நாம் வந்து மஞ்சள் வண்ணத்தில் கலர் அடிக்கணும். அந்த சொற்கள் அப்படியே. அரிசி, உருளைக்கிழங்கு, மரத்தூள் இதெல்லாம் வந்து நீரில் கரையாது. இதுக்கு வந்து காப்பி கலர் அடிக்கணும் அந்த வார்த்தைகளுக்கு. அடுத்தது பார்த்தோன்னா முழுமையாக கலக்கும் பொருட்களை வட்டமிடணும். நீரில் முழுமையாக கலந்துடுறது. எலுமிச்சை சாறு முழுமையாக கலக்கும். வினிகர் அதே மாதிரி நம்ம கலந்து பார்த்தோன்னா தண்ணியோட நல்லா மிக்ஸ் ஆகிடும், என்ன கலந்துருக்கோன்னு தெரியாது. எலுமிச்சை சாறு, வினிகர், பால். பாலில் தண்ணி கலந்தாலும் தண்ணியில் பால் கலந்தாலும் வெள்ளையாக தான் தெரியும், தண்ணி கலந்துருக்கிறது கண்டுபிடிக்க முடியாது. தேங்காய் எண்ணெய், கடுகு எண்ணெயெல்லாம் தண்ணியில் கலக்காது, மிதக்கும். இப்போ 4th ஸ்டாண்டர்ட் புத்தகத்தை பார்த்துடலாம். அதில் இருக்கிற செயல்பாடுகளை செஞ்சுருவோம். 4th பார்த்தோன்னு சொன்னிங்கன்னா பருப்பொருட்கள் மற்றும் பொருட்கள். எதை செய்யறதுக்கு மூலப்பொருள் தேவைப்படும் இல்லையா, அந்த மூலப்பொருளோடு இன்றைக்கி நம்ம மெழுகுவர்த்தி செய்கிறதுக்கு மெழுகு, மேசை செய்கிறதுக்கு மரம், அது மாதிரி பின்னு செய்யணுன்னா உலோகம் வேணும், ரப்பர் செய்யணுன்னா ரப்பர் வேணும், பிளாஸ்டிக் ஸ்பூ செய்யணுன்னா நெகிழி வேணும். ஒரு பொருள் செய்யறதுக்கு என்ன தேவையோ அதான் மூலப்பொருள். அந்த மாதிரி இதை படத்தை பார்த்துட்டு எதில் நீர் புகும் எது நீர் புகாது. ரெயின் கோட்டில் நீர் புகாது, அதனால தான் அது ரெயின் கோட் வந்து செய்கிறது. அடுத்தது கண்ணாடி பளபளப்பாக இருக்கும், செங்கல் வந்து கடினமாக இருக்கும். இது வந்து சால்ட் பேப்பர், அந்த சொரசொரப்பாக இருக்கிற பேப்பர், அந்த பேப்பர் இது சாண்ட் பேப்பர்னு சொல்லுவாங்க. சாரி, அது சாண்ட் பேப்பர். இது பஞ்சு மென்மையாக இருக்கும். எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஆக்டிவிட்டி தான். இது எல்லாமே ஈஸியாக முடிச்சிடலாம். நம்ம ஏதாவது ஒரு 4 பொருள் அதை தயாரிக்க பயன்படுற மூலப்பொருள். மேசை தயாரிக்கணும்னா மரம் வேணும், மெழுகுவர்த்தி செய்ய மெழுகு வேணும், கத்தி செய்யறதுக்கு உலோகம் வேணும், புத்தகம் செய்யணும்னா காகிதம் வேணும், அழிப்பான் செய்யணும்னா ரப்பர் வேணும். அது அந்த ஆக்டிவிட்டி. அதை போய் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஒளி புகும் பொருள் மட்டும் தண்ணியில் ஒளி புகும். அடுத்தது பார்த்தோன்னா மரப்பலகையில் புகாது, புகையில் ஒளி கசியும் புகும், அது கூட வச்சுக்கலாம். அடுத்தது கண்ணாடியில் ஒளி புகும். இந்த ஆக்டிவிட்டி பார்த்தோன்னு சொன்னிங்கன்னா ஒளி புகாத பொருள் பகடை, ஆப்பிள், இது ரெண்டுலேயுமே ஒளி புகாது. பொருளின் தன்மைக்கு ஏற்ப தண்ணி வந்து ஒளி புகும் பொருள், அதை டிக் பண்ணிக்கிறோம். டஸ்டர் வந்து ஒளி புகா பொருள். புகை வந்து ஒளி கசியும் பொருள், அதில் நல்லாவே வெளிச்சம் வந்து வெளியில் வரும் புகையில் போயிட்டு, ஒளி கசியும் பொருள். தண்ணி ஒளி புகும் பொருள், பந்து ஒளி புகா பொருள், பூத கண்ணாடி ஒளி புகும் பொருள். அடுத்தது எது எதெல்லாம் எதிரொலிக்குமோ அதை டிக் பண்ணணும், எது எதிரொலிக்காதோ அதை தப்பு குறியீடு போடணும், ராங் குறியீடு போடணும். எதிரொலிக்காத பொருட்களுக்கு இன்ட் மார்க்கு. புத்தகம் எதிரொலிக்காது, தண்ணி எதிரொலிக்கும், தட்டு எதிரொலிக்கும், செடி எதிரொலிக்காது, கண்ணாடி எதிரொலிக்கும். அவ்வளோதான். இதில் வந்து எது எதெல்லாம் வெளிச்சம் வரும், லைட்டிங்,
ஒளி மூலங்களை தான். பல்பு, அப்புறம் டார்ச்சு, அப்புறம் சூரியன், இது எல்லாமே ஒளி மூலங்கள், வெளிச்சம் வரக்கூடிய பொருட்கள். இது எல்லாமே நீங்கள் கலர் அடிக்கணும். உங்களுக்கு பிடிச்ச கலர் எல்லோவே பெஸ்ட்டாக இருக்கும். எல்லோ கலர் கொடுத்துக்கலாம். எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஜென்ரலான ஆக்டிவிட்டி தான்.